ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோள பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் சோளத்தை சுத்தமாக உளுத்தி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தும் போட்டு ஊற வச்சுருக்கிறோம். அப்புறம் சிறிதளவு வெங்காயமும் சிறிதளவு கருவேப்பிலையும் அடுத்தது கொஞ்சோண்டு சீரகமும் எடுத்து வச்சுருக்கிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது அரைப்பதமாக அரைச்சிட்டு இருக்கும்போதே நாம் இந்த உளுத்தி வச்சுருக்கிற சோளத்தை மிக்சியில் போட்டு ஒரு 50% அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுக்கும் அது நல்லா இருக்கும். இப்போது அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 50% அரைச்சாச்சு. இப்போது இது கூட நாம் சோளத்தை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு 50% அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைக்கலாம். இப்போது அரைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சீரகத்தையும் மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் இந்த மிக்ஸை இது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கிற அளவுக்கு தான் அந்த பதம், அதாவது பொறுன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு பொறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு சோள மாவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் பொறுன்னு, அதாவது இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா மூடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவு நல்லா புளிக்கும். ஸோ இப்போ நாம் அரைச்ச இந்த மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ கரைச்சி விட்டுட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ அந்த பாத்திரத்தை மூடி நல்லா ஒரு 6-7 மணி நேரம் மாவு புளிக்கிற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருந்தோம். மாவும் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நாம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ பணியாரம் சுடலாம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்துட்டிங்கன்னா பணியாரக்கல்லை வச்சுருக்குறோம். பணியாரக்கல் நல்லா சூடாயிருச்சு. பணியாரக்கல் சூடானதையும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றலாம். இப்போது இந்த சோள பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா சோள பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா பந்து மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.